அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா இந்த சந்தவு சுத்துற மிஷின் வாங்கணும்னு ஆசைங்க. ஃபைனலா அம்மா ரீசென்ட்டா ஈரோடு போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா, அப்படியே செவுத்துலயே ஃபிட் பண்ற மாரிங்க. அந்த 3 போல்ட் போட்டு செவுத்துலயே ட்ரில் பண்ணி ஃபிட் பண்ணி குடுத்துருவாங்க. இந்த சந்தவு கட்டைய நம்மளுக்கு எப்ப வேணுமோ, அப்ப மட்டும் எடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நல்லா டைட் வச்சுக்கிட்டிங்கன்னா, எதுவுமே ஆகாது. நல்லா ஃபிட் ஆயிருச்சுங்க. சூப்பரா சந்தவ வந்து சுத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப நாளா எங்க அம்மா கேட்டுட்டே இருந்தாங்க. ஃபைனலா வாங்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சந்தவு கட்ட பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். கீழ வச்சு 2 சைடும் கால்ல வந்து முட்டை குடுத்து, குமிஞ்சு நல்லா இறுக்கி சுத்துனா தான் வந்து சந்தக சுத்த முடியும். இது அப்படி இல்லைங்க. ரொம்ப ஈஸியா அப்படியே செவுத்துலயே ஃபிட் பண்ணி வச்சிரணும். ஈஸியா வந்து இட்லி வந்து உள்ள போட்டு நல்லா சுத்திட்டோம். இதுக்கு வந்து புளிக்காத மாவுல ஃபர்ஸ்ட் வந்து இட்லி ஊத்தி, அந்த இட்லி 3 இட்லி வச்சோனே நல்லா நீங்க வந்து சுத்த சுத்த அப்படியே சந்தக சூப்பரா கீழ வந்துச்சுங்க. நாங்களும் வந்து சந்தவ செஞ்சிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளியும், தேங்காய் பாலும் தாங்க வச்சிருந்தோம். இதோட சிக்கன் குழம்பு வச்சிருந்தா சூப்பரா இருக்குங்க. அதுவும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன்.